Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. और दूसरी बात बताऊं, पॉकेट में प्याज ले जाओ. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்து வருகிறது. தமிழ்நாடு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் வெயிலின் கொடுமையை சமாளிக்க முடியாமல் குளிர்பானங்கள், பழச்சாறுகள், தண்ணீர் உள்ளிட்டவற்றை அதிக அளவில் பருகி வருகின்றனர். சாலைகள் மற்றும் பொது இடங்களில் மதிய வேளையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மக்கள் அவசியமில்லாத போது வெளியில் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் மற்றும் சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை அவசியமின்றி வெளியே வர வேண்டாம், தொப்பி அல்லது குடையை பயன்படுத்த வேண்டும், குடிநீரை அடிக்கடி அதிக அளவில் பருக வேண்டும், லேசான பருத்தி உடைகளை அணிய வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க மத்திய அமைச்சர் ஒருவர் வினோதமான ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளார். மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா மத்திய பிரதேச மாநிலம் சிவபுரி மாவட்டத்தில் 3 நாள் பயணமாக சென்றிருந்தார். அங்கு கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி பிச்சோரியில் புதிய தாலுகா கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நான் பார்ப்பதற்கு இளமையாக தோன்றலாம், ஆனால் என் ஆன்மா மிகவும் முதிர்ந்தது. உங்கள் சட்டை பையில் ஒரு வெங்காயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறினார். தனது வாகனத்திலிருந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து காட்டிய அமைச்சர், நான் என் காரில் ஏசியை பயன்படுத்தவில்லை. மே மற்றும் ஜூன் மாதங்களில் 51 டிகிரி வெப்பத்தில் கூட மக்கள் என்னிடம் கேட்டால் இது சம்பல் தோல் என்று சொல்வேன். பழங்கால மருத்துவ முறைகளை நாம் மறக்க கூடாது என்றார். வெயிலின் தாக்கத்தை தணிக்க வெங்காயத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மத்திய அமைச்சரின் இந்த ஆலோசனை தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. और जब लोग मुझसे पूछते हैं कि मई जून के माह में भी 51 डिग्री की गर्मी में, मैं कहता हूं कि ये चंबल की चमड़ी है. और दूसरी बात बताऊं, मैं थोड़ा जवान दिखता हूं पर मेरी आत्मा बड़ी बूढ़ी है. पॉकेट में प्याज ले जाओ, कुछ नहीं होने वाला तुमको. आधुनिक युग में सभी डब्बे लेके घूम रहे हैं, संचार मंत्री प्याज लेके घूम रहे हैं. पुरानी चीजें हैं, और जैसे आयुर्वेद अब आगे बढ़ रहा है, वैसे ये चीजों को भी हमें नहीं भूलनी चाहिए. जून के माह में 51 डिग्री भी होगा तो सिर के ऊपर पट्टा लगाओ, पॉकेट में प्याज डालो, भगवान का नाम, अरे दादा दादा के पॉकेट में भी प्याज देखो. यही तो हुई बात. और ये इसलिए मैं कहता हूं कि सिंधिया परिवार सदैव. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.